சிறப்புடன் யாதொரு குறையின்றி நலமோடு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் எனக்கு முன்னதாக வர வேண்டிய மாதலில் புறக்க நாயங்க அதுவே அல்ல பகலம். இந்த காசிமோ நகரத்தில் யாதொரு குற்றங்கள் நடந்தாலும் எடுத்துரைப்பவன் நீ மட்டுமல்லவா? அப்படி இருக்க இந்த காசிமோ நகரத்திலே நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கிறார்களா? அப்படி இந்த காசிமோ நகரத்தில் முறையிட்டு பார்த்தாலும் முறை என்பதே இல்லை என்று உரைக்கிறார். மாதிரி நம் நாடுகளில் மக்கள் எல்லாம் நாடுகளில் மக்கள் எல்லாம் அங்கே நலமுடன் வாழ்கிறார். அவர் துன்பங்களை மறந்துவிட்டு அவர் இன்பமுடன் வாழ்கிறாரா? நம் நாடுகளில் மக்கள் எல்லாம் நலமுடன் வாழ்கிறாரா? நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் குறையின்றி நலமோடு வாழ்கிறார்களா? அப்படியா? பதிலி கற்பையுள்ள மக்கள் எல்லாம் கற்புடனே மாந்தர் எல்லாம் அங்கு கணவரை போற்றுகிறாரா? உள்ள மக்கள் எல்லாம் அந்த கணவரை போற்றுகிறாரா? கற்புடைய மாதர்கள் எல்லாம் கனவிலே கண்கண்ட தெய்வமாக ஒத்துகிறார்களா? அப்படி இருக்க இந்த காசிமா நகரத்தில் யாதொரு குறையுமின்றி நலமோடு வாழ்ந்து வருகிறேன். அணிதினமும் இந்த காசிமா நகரத்தில் மக்களுக்கு அனைவரும் இல்லை என்று வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் இந்த காசிமோ. அப்படி இருக்க இங்கு யார் வருவார் என்று சிறிது நேரம் அமர்ந்து பார்க்கலாம். தங்களுடைய ஆறுவரின் நண்பர் மதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய அவர்கள் உங்களுக்கு மிகுதம் அனுப்பி வைத்திருக்கிறார். தன்னுடைய தங்கை நல்ல தங்காளுக்கு திருமணம் என்று வைத்திருக்கிறார். உங்களை மறுபடியாக மதுராபுரி வக்கிரத்தை பரிமாணம் செய்து வரக்கூடிய ரோமலிங்க செட்டியாருடைய ஒரே மகள் ஒப்பற்ற மகள் கையிரண்டை உரைத்தாய் நல்ல தங்கால் நல்ல தங்கால் நல்ல தம்பி எனது சகோதரன். அப்படி இருக்க அவளுக்கு திருமணத்திற்கு எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். புறப்படுகள் விரைந்தே புறப்படுகள். என்னுடைய நண்பனை அழைத்து வர சொல்லி லிகிதம் அனுப்பி இருந்தேனே, வந்து விட்டாரா? தகுந்த மரியாதையோடு விட்டோம். இந்த மதுரகத்திலே எனது ஆறு நண்பர் அன்பு சகோதரன் சந்திக்க வேண்டும். சகோதரா சகோதரா, ஆமா, உன்னை இது நல்லதொரு முறையிலே அழைப்பு கொடுத்து அழைத்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? எதற்காக அழைப்பு கொடுத்து அழைத்தால் ஒன்றும் புரியவில்லை, தெரியவில்லை. என்னுடைய வார்த்தைக்கு மறுப்பு என்பது இல்லாமல்
நான் சொன்ன வேலையை நீ செய்து முடிப்பா என்பதற்காக அது மட்டும் கிடையாமல் நாம் இருவரும் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி வரும் காலத்திலே என்னுடைய தங்கை நல்ல தங்காளுக்கு ஒரு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய மனதிலே பெருத்த குறை. சபாஷ், உனது தங்கைக்கு திருமணம் செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்த சந்தோஷம். ஆமா, அளவில்லாத சந்தோஷம். ஆமா, உனது நண்பன் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய? என்னுடைய தங்கையின் நாட்டின் இளவரசி, அவர் தாய் தந்தை இல்லாத பெண். தாய் தந்தை இல்லாத பெண்ணை ஒருவர் இடத்திலே கொடுத்து அவர் தகாத முறையிலே தவறான வழியிலே சென்று விட்டார். பார்ப்பவர்கள் நாட்டு மக்கள் என்னை ஏவனமாக ஏற்றுவார்கள். அதற்காக இதோ என்னுடைய நண்பன் இருக்கின்றான். நீயே என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்ள. நண்பன் அல்லவா? இப்பேற்பட்ட நண்பன் இருக்க வேண்டும். நல்ல தம்பி, அடடா, சந்தோஷப்படுகிறேன், மிக மிக ஆனந்தப்படுகிறேன். நல்ல தம்பி, நீ அல்லவா உடல் நாடல்லவா? உயிர் நீ அல்லவா உடல் நாடல்லவா, உள்ளம் ஒன்றானது உறவு உண்டானது, உடல் நீ அல்லவா.
என்னாச்சு? மாப்பிள்ளையா என் கையோடு அழைத்து வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா யாரும் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, ஓடி ஓடி. இதோ வருயா நண்பா. கண்ணி அலங்காரி மாப்பிள்ளை யார் என்று கேட்டாயே? யாரு? இதோ பார்த்தையா என்னுடைய உயிர் நண்பன் ஒரு ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள் இந்த காசி போலகளை பரிமாணம் அண்ணா பேர் சொல்லு, அண்ணா பேர் சொல்லு. காசி ராஜனை வாழ்த்துங்கள். அப்படியா? இருந்தாலும் என்னுடைய நாத்தனாரை திருமணம் செய்ய உங்களுக்கு முழு சம்மதமா? முழு சம்மதத்தோடு வந்திருக்கின்றார் என்பதும் இல்லை. அப்படியா? சரி, திருமண ஏற்பாடு அனைத்தும் நடக்கலாம். அனைத்தும் ஆகட்டும். அன்பார்ந்த நாடகலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் மெய்யூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த உயர் திருவாளர் செல்வராஜ் ஐயா அவர்கள் காலம் சென்றதனால் அவருடைய பெரியப்பா அவருடைய மகள்கள் தேவதர்சினி, அஷ்டா, மாலினி இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து இதோ காலம் சென்ற செல்வராஜ் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், ஐயா மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் கரங்களால் கொடுத்த காணிக்கை 100 பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்கள் இன்று போல் என்றுமே இன்பத்தை காண வேண்டும் என்று இரவு நேரத்திலே அந்த ஆண்டவன் எம்பெருமான் ஏழுமலை வாசனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். அதே மாதிரி ஒரு பாட்டு போட்டு தனுஷ் பாட்டு. சரி. ஆமா அலங்காரி சம்மதத்துக்கு அப்படியா? தங்கி அழைத்து வர வேண்டும். உண்மைதான். திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு ஆகட்டும். அனைத்தும் அப்படி போகலாம்.